வணக்கம். என் பெயர் ரிக்ஷித் சிவசுப்பிரமணியன். பல காணொளிக்கு முன்னாடி நான் தமிழின் ஒரு தனிச்சிறப்பை சொன்னேன். இந்த காணொளியில நான் தமிழின் இன்னொரு தனிச்சிறப்பை சொல்ல போறேன். இந்த தமிழின் தனிச்சிறப்பு ஒரு வார்த்தைக்கு பல பொருள்கள். அது எப்படின்னா, ஒரே வார்த்தைய வேற வேற இடத்துல வேற வேற அர்த்தம் இருக்கும். அதுதான் இது. நான் கீழே கொஞ்சம் அத நம்ம பன்மை அத்தச்சொல்னு சொல்லுவோம். இப்போ நான் கீழே இங்க சில உதாரணம்லாம் எழுதியிருக்கேன். அந்த உதாரணத்தெல்லாம் முதல்ல சொல்லிட்டு அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைலாம் என்னன்னு சொல்றேன். படி மீது நின்று படி அப்படின்னா நம்ம வாசல் படிக்கு மேல நின்று படிக்க சொல்றாங்க. வாசல் படினா வாசல் படியும் இருக்கு, அதுக்கப்புறம் நம்ம புத்தகம் படிக்கிற படியும் இருக்கு. ஆறு முறை ஆறை பார்த்தேன் அப்படின்னா முதல் 6 அந்த எண் 6, அதுக்கப்புறம் ரெண்டாவது நீதி 6 இல்ல நதி 6. அது அப்படின்னா 6 தடவை ஒரு நதியை பார்த்தோன்னு சொல்லியிருக்கு. 6 தடவை 6 பார்த்தோம். நாடு அத நாடு அப்படின்னா நாடுனா முதல் நாடுனா நம்ம வாழ்ற நாடு. ரெண்டாவது நாடுனா விரும்பு, நம்மளுக்கு விரும்புறது மாதிரி. அப்படின்னா நம்ம நாட்டை விரும்புன்னு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் 6 மணிக்கு 6 முறை மணி அடித்தது. முதல்ல இருக்கிற மணி நம்ம சொல்ற முதல்ல இருக்கிற மணி நேரம், அந்த நேர மணி. அதுக்கப்புறம் ரெண்டாவது மணி அந்த பெல்லு மணி. அதுக்கப்புறம் மாலையில் மாலை அணிந்தேன் அப்படின்னா சாயங்காலமா ஒரு மாலை அணிந்தேன். மாலையில்னா இல்னு போட்டிருக்கிறதுனால அது ஒரு நேரம், அதான் மாலையில் மாலை போட்டேன். பாறை ரசித்து பார். பாறைனா உலகம், உலகத்துக்கு இன்னொரு பேர் பாறை. பாறை ரசித்து பார். பார்னா நம்ம பார்க்குற பார்வை. நம்ம உலகத்தை ரசித்து பார்க்க சொல்றாங்க. நன்றி, வணக்கம்.